பிரைஸ் லார்ட். இந்த அருமையான ஞாயிறு ஆராதனைக்கும் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்போடு அழைக்கிறோம். இந்த நேரலையிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த நாட்களிலே ஆண்டவர் நம்முடைய ஆராதனை எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். இந்த நாள் ஆராதனையும் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அன்பு தேவ பிள்ளைகளே, அங்கே நீங்கள் வீடுகளிலே இந்த ஆராதனை நீங்கள் கலந்து கொண்டு கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படி உங்களை அன்பாய் அழைக்கிறேன். ஹல்லேலூயா. இது ஆராதனை நேரம் ஆனபடினாலே உடைய இந்த விசுவாச டிவியை நீங்கள் பார்த்து தேவனை மகிமைப்படுத்தி தேவனுடைய வார்த்தையை கேட்டு ஆண்டவரை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நீங்கள் துதிக்கும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். இன்றைக்கும் ஆண்டவர் நம்முடைய மத்தியிலே அற்புதங்களை செய்ய போகிறார். ஹல்லேலூயா. கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். இந்த நாள் ஆராதனையை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட ஆண்டவரே, இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனையிலே கலந்து கொள்ளுகிறதான ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இந்த நேரலையிலே ஆண்டவரை பார்த்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்தி உம்மை துதித்து உம்மை பாடி உடைய வார்த்தை கேட்கிறதான ஒவ்வொரு உள்ளங்களையும் ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இந்த நாள் முழுவதும் நம்முடைய பிள்ளைகளோடு உடைய கரம் இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா தடைகளை கர்த்தர் உடைப்பீராக. இந்த நாள் ஆராதனை மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கட்டும். ஆண்டவரே, ஆராதனைக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா தடைகளை இயேசுவின் நாமத்திலே நாங்கள் உடைக்கிறோம். ஆண்டவரே, நம்முடைய கரத்துல நம்முடைய பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை இப்படி கரத்துல ஏந்தி கொள்ளுங்க. ஆண்டவரே, ஆசீர்வதிங்க. இந்த நாள் பாடல், துதி, கர்த்தருடைய வார்த்தை எல்லாவற்றையுமே நீர் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுக்க முடியாது. நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை தாழ்த்துகிற வெறுமை ஆக்குகிறோம். இயேசுவின் முனைச்சவங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. தொடர்ந்து பாடலை பாடி கர்த்தரை ஆராதிப்போம். நம்முடைய மத்தியில் அருமையான ஜோஷுவா அவர்கள் தொடர்ந்து பாடல் ஆராதனைக்குள்ளே நம்மை நடத்துவார்கள். கர்த்தரை ஆசீர்வதிப்பார்கள். ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். துதி செய் மனமே, நீதம் துதி செய். இம்மட்டும் நடத்தின ஒன்று இவனை இன்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடு என்று பாடல் தொடருவோம். இம்மட்டும் நடத்தின தேவனை என்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடு, என்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடு, துதிசை மனமே நீதம் துதிசை துதிசை. இம்மட்டும் நடத்தின தேவனை என்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடு, என்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடு, முன்காலமெல்லாம் உன்னை தன் கரமதில் ஏந்தி, முன்காலமெல்லாம் உன்னை தன் கரமதில் ஏந்தி, வேண்டிய நன்மைகள் யாவையும் முகந்தளித்தாரு, வேண்டிய நன்மைகள் யாவையும் முகந்தளித்தாரே. துதிசை மனமே நீதம் துதிசை துதிசை. இம்மட்டும் நடத்தின உன் தேவனை என்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடு, என்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடு, ஏகிடும் வழியில் பாடுகள் பல நின்றபோது, ஏகிடும் வழியில் பாடுகள் பல நின்றபோது, ஏகபரன் உன் காவலனாயிருந்தாரே, ஏகபரன் உன் காவலனாயிருந்தாரே,
துதிசை மனமே நீதம் துதிசை துதிசை இம்மட்டும் நடத்தின உன் தேவனை என்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடு என்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடு சோதனை பலவாய் மேகம் பொழுமை சூழ்ந்தாலும் சோதனை பலவாய் மேகம் பொழுமை சூழ்ந்தாலும் சேதமுறாமல் முற்றிலும் காக்க வல்லோரே சேதமுறாமல் முற்றிலும் காக்க வல்லோரே துதிசை மனமே நீதம் துதிசை துதிசை இம்மட்டும் நடத்தின உன் தேவனை என்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடு என்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடு தாய் தந்தை தானும் ஏகமாய் உன்னை மறந்தாலும் தாய் தந்தை தானும் ஏகமாய் உன்னை மறந்தாலும் தூயரின் கையில் உன் சாயல் உள்ளதை நினைத்தே தூயரின் கையில் உன் சாயல் உள்ளதை நினைத்தே துதிசை மனமே நீதம் துதிசை துதிசை இம்மட்டும் நடத்தின உன் தேவனை என்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடு என்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடு சந்ததம் உன்னை நடத்திடும் சத்திய தேவன் சந்ததம் உன்னை நடத்திடும் சத்திய தேவன் சொந்த பாராட்டி உன்னுடன் இருப்பதினாலே சொந்த பாராட்டி உன்னுடன் இருப்பதினாலே துதிசை மனமே நீதம் துதிசை துதிசை இம்மட்டும் நடத்தின உன் தேவனை என்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடு என்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடு முன்காலமெல்லாம் உன்னை தம் கரமதில் ஏந்தி முன்காலமெல்லாம் உன்னை தம் கரமதில் ஏந்தி வேண்டிய நன்மைகள் யாவையும் முகந்தளித்தாரே வேண்டிய நன்மைகள் யாவையும் முகந்தளித்தாரே துதிசை மனமே நீதம் துதிசை துதிசை இம்மட்டும் நடத்தின உன் தேவனை என்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடு என்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடு என்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடு. ஹல்லேலூயா. நம்ம எல்லோரும் அப்படி முழங்கால் படிட்டு இருக்கிற இடங்களிலே கொஞ்ச நேரம் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கொஞ்ச நேரம் எல்லோரும் வாயில திறந்து ஓ நீ நல்லவர் ஆண்டவரே, நீக்கு தாமை முன்காலம் எல்லாம் அந்தவருடைய கரமதில் தாமை ஏந்தினபடினால நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீங்களை சுமந்தபடினால நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை நீ தப்புவித்தபடினால நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் என்று எல்லோரும் சேர்ந்து குடும்பமாய் இந்த காலவெளியை நோக்கி பார்ப்போமா? ஹல்லேலூயா. எல்லோரும் இருக்கிற இடங்களிலே முடிந்தவர்கள் எல்லோரும் முழங்கால் படிவிட்டு கர்த்தர் சமூகத்தில் ஆண்டவரே நீ நல்லவர், நீ போதுமானவர், எங்களுக்கும் நான் வாசம் செய்கிறவர். ஹல்லேலூயா. எங்களை பிரியாத இருக்கிற தேவன் ராஜா. ஆண்டவரே தாய் தந்தை கைவிட்டாலும் நீர் எங்களை கைவிடாதவர். ஹல்லேலூயா. ஒரு வசனம் அப்படியாய் நாம் வாசிக்கிறோம். உன்னத பாட்டு 7ஆம் அதிகாரம் 12வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது.
சொல்லுகிறது. அதிகாலையிலே திராட்சை தோட்டங்களுக்கு போவோம், திராட்சை கொடி துளிர்த்து அதன் பூ மலர்ந்ததோ என்று, மாதுளம் செடிகள் பூ பூத்ததோ என்றும் பார்ப்போம். அங்கே என் நேசத்தின் உச்சிதங்களை உமக்கு தருவேன் என்று எங்கள் பக்தன் சொல்கிறான். நேசத்தின் உச்சிதங்களை உமக்கு தருவேன் என்று அவன் கர்த்தரை நோக்கி சொல்கிறான். நாமும் இந்த கால வேளையிலே பல கனிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்கிற தேவன். பண்டக சாலையிலே தசம பாகங்களையும் காணிக்கைகளையும் கொண்டு வாருங்கள், நான் இடம் கொள்ளாமல் போக மட்டும் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன், நான் வர்த்திக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இந்த காலவெளியிலே நாமும் அவரை சேர்ந்து பாட போகிறோம். வாருங்க என் நேசரே, வயல்வெளிக்கு போவோம், அங்கே என் நேசத்தின் உச்சிதங்களை உமக்கு கனியாய் கொடுப்பேன் என்று பான பலியாய் எப்படி அந்த ஆயக்காரன் ஆண்டவரை என்னை நானே ஒப்பு கொடுக்கிறேன் என்று அவரை நோக்கி சொன்னானோ, இந்த காலவெளியிலே நாமும் நம்முடைய குடும்பமாய் தேவனை ஆராதிக்க போகிறோம். நீ நல்லவர் ஆண்டவரே, ஆராதனையில் நான் கலந்து கொள்வேன் ஆண்டவரே, அபிஷேகத்தால் நான் நிறைந்திடுவேன், உம்மை தூதித்து தூதித்து தினம் பாடி நடனமாடி மகிழ்வேன் என்று சொல்லி நாம் பாட போகிறோம். எப்படி தாவீது உடன்படிக்கை பெட்டி வருவதற்கு முன்னதாகவே தன்னை தயார் செய்து கொண்டானோ, அவன் ராஜாவோ என்ற ஸ்தானத்தை மறந்து தன்னை மறந்து தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி வரும்பொழுது மகிழ்ந்து ஆடி பாடி மழுகுதான் என்று வேதத்தில் பார்க்கிறோம். அதே மகிழ்ச்சி தேவன் இந்த காலவெளியில் நமக்கு கொடுத்திருக்கிறபடினால ஒரு நாளுக்கு இந்த கரங்களை உயர்த்தி வாயிலை திறந்து பத்திரசங்கத்தை சொல்லி பாடுவோம். வாருங்க என் நேசரே, வயல்வெளிக்கு போவோம், அங்கே என் நேசத்தின் உச்சிதங்களை உமக்கு கனியாய் கொடுப்பேன். கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடி நாம் தேவனை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. வாருங்க என் நேசரே, வயல்வெளிக்கு போவோம், வாருங்க என் நேசரே, வயல்வெளிக்கு போவோம், அங்கே என் நேசத்தின் உச்சிதங்களை உமக்கு கனியாய் கொடுப்பேன், அங்கே என் நேசத்தின் உச்சிதங்களை உமக்கு கனியாய் கொடுப்பேன். வாருங்க என் நேசரே, வயல்வெளிக்கு போவோம், வாருங்க என் நேசரே, வயல்வெளிக்கு போவோம், அங்கே என் நேசத்தின் உச்சிதங்களை உமக்கு கனியாய் கொடுப்பேன், அங்கே என் நேசத்தின் உச்சிதங்களை உமக்கு கனியாய் கொடுப்பேன். ஆராதனையில் கலந்து கொள்வேன், அபிஷேகத்தால் நிறைந்திடுவேன், ஆராதனையில் கலந்து கொள்வேன், அபிஷேகத்தால் நிறைந்திடுவேன், உம்மை துதித்து துதித்து தினம் பாடி பாடி தினம் நடனமாடி மகிழ்வேன், உம்மை துதித்து துதித்து தினம் பாடி பாடி தினம் நடனமாடி மகிழ்வேன். வாருங்க என் நேசரே, வயல்வெளிக்கு போவோம், வாருங்க என் நேசரே, வயல்வெளிக்கு போவோம், நேசத்தால் சோகமானே, உம் பாசத்தால் நெகிழ்ந்து போனே, நேசத்தால் சோகமானே, உம் பாசத்தால் நெகிழ்ந்து போனே, உம் அன்பு கடலிலே தினமும் மூழ்கியே நீந்தி நீந்தி மகிழ்வேன், உம் அன்பு கடலிலே தினமும் மூழ்கியே நீந்தி நீந்தி மகிழ்வேன். வாருங்க என் நேசரே, வயல்வெளிக்கு போவோம், வாருங்க என் நேசரே, வயல்வெளிக்கு போவோம், நீ செய்த நன்மைகளுக்காய்
பத்திரத்தை கையில் ஏந்தி ரட்சகா உம்மை தொழுவேன். ரட்சிப்பின் பத்திரத்தை கையில் ஏந்தி ரட்சகா உம்மை தொழுவேன். வாருங்க என் நேசரே, வயல்வெளிக்கு போவோம். வாருங்க என் நேசரே, வயல்வெளிக்கு போவோம். அங்கே என் நேசத்தின் உச்சிதங்களை உமக்கு கனியாய் கொடுப்பேன். அங்கே என் நேசத்தின் உச்சிதங்களை உமக்கு கனியாய் கொடுப்பேன். வாருங்க என் நேசரே, வயல்வெளிக்கு போவோம். வாருங்க என் நேசரே, வயல்வெளிக்கு போவோம். அங்கே என் நேசத்தின் உச்சிதங்களை உமக்கு கனியாய் கொடுப்பேன். 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 ஆராதனையில் கலந்து கொள்வேன், அபிஷேகத்தால் நிறைந்திடுவேன். ஆராதனையில் கலந்து கொள்வேன், அபிஷேகத்தால் நிறைந்திடுவேன். உம்மை துதித்து துதித்து தினம் பாடி பாடி தினம் நடனமாடி மகிழ்வேன். உம்மை துதித்து துதித்து தினம் பாடி பாடி தினம் நடனமாடி மகிழ்வேன். வாருங்க என் நேசரே, வயல்வெளிக்கு போவோம். வாருங்க என் நேசரே, வயல்வெளிக்கு போவோம். அங்கே என் நேசத்தின் உச்சிதங்களை உமக்கு கனியாய் கொடுப்பேன். அங்கே என் நேசத்தின் உச்சிதங்களை உமக்கு கனியாய் கொடுப்பேன். வாருங்க என் நேசரே, வயல்வெளிக்கு போவோம். வாருங்க என் நேசரே, வயல்வெளிக்கு போவோம். ஹல்லேலூயா. இந்த பக்தன் சொல்லுகிறான், என் நேசத்தின் உச்சிதங்களை நான் உமக்கு கனியாய் கொடுப்பேன் என்று. ஆபிரகாமை நாம் பார்க்கும்போது முதலாவது அவன் தேவனுக்கு கீழ்ப்படிந்தான் என்று. ஆபேலை நாம் பார்க்கும் பொழுது கொழுத்த கன்றுகளை முதலாவது தேவனுக்கு பலி செலுத்தினான் என்று. தன்னுடைய இருக்கிறதிலேயே கொழுத்ததை, சிறந்ததை, பெஸ்டை அவன் கர்த்தருக்காக பலி செலுத்தினான். போன்ற பலியை கர்த்தர் ஏற்றுக்கொண்டார் என்ற வேதத்தில் பார்க்கிறோம். கடைசி நேரத்தில் அல்ல, மீதம் இருந்தால் கர்த்தருக்கு கொடுக்கலாம் என்றல்ல, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்க, இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று மத்தியில் நாம் வாசிக்கிறோம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை ஆபேல் எப்படி கொழுத்ததை கொடுத்தானோ, ஆபிரகாம் எப்படி கொழுத்ததை கொடுத்தானோ, ஒரே மகனை, ஒரே சொந்த மகனை கர்த்தர் கேட்டார் என்ற ஒரே வார்த்தையின் நிமித்தமாக எந்த கேள்வியும் கர்த்தரிடத்தில் கேட்காமல் பலி செலுத்தும்படியாய் தன்னைத்தானே ஒப்புக் கொடுத்தான் என்று பார்க்கிறோம். நாம் இந்த காலவெளியில் குடும்பமாக நீங்களும் நானும் கர்த்தரை நோக்கி பார்க்கும்படியாய் அவர் நமக்கு எல்லா ஆசீர்வாதங்களையும் கொடுக்கிறார். எல்லா ஆசீர்வாதங்களையும் எல்லா நிலைமைகளிலும் நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். நம்முடைய தேவைகள் எதுவாக இருந்தாலும் அவர் நமக்கு சந்தித்துக் கொண்டிருக்கிறார். அவரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று வசனம் சொல்லுகிறது. கர்த்தரை தேடுவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. அப்படிதான் கர்த்தர் நம்மை நடத்துகிறார்.
ஆண்டவரே, நான் ஆராதனையில் கலந்து கொள்வேன், அபிஷேகத்தால நிறைந்திடுவேன். உம்மை துதித்து துதித்து தினம் பாடி பாடி நடனமாடி மகிழ்வேன். இன்று மறுபடியும் நாம் சேர்ந்து குடும்பமா ஆண்டவரே, நான் ஆராதனையில் கலந்து கொள்ளும்படியா நான் வாஞ்சிக்கிறேன். எப்பொழுது ஆராதனை துவங்கும், எப்பொழுது ஞாயிறு வரும், எப்பொழுது தேவனுடைய சமூகம் எனக்கு முன்பாக செல்லும் என்று நாங்களும் எங்கள் குடும்பமும் காத்து கொண்டிருக்கிறோம் என்று கர்த்தரை நோக்கி சொல்லுவோமா இந்த காலவரையிலே. ஹல்லேலூயா. எல்லோரும் முழங்கால் படியும். அப்படி கர்த்தரை நோக்கி ஆண்டவர் பக்கம் நன்றி செலுத்துகிறேன். எப்படி அந்த பக்தன் சொன்னாலும் ஆண்டவரே, பெஸ்டை கர்த்தாவே நான் கொடுக்கும்படியா விரும்புகிறேன். என் நேசத்தின் ஆண்டவரே உச்சிதங்களை உமக்கு கனியாய் கொடுக்க நான் இந்த கால வேளையில விரும்புகிறேன் என்று சொல்லுவோமா? ஹல்லேலூயா. ஒரு விஷயம் கூட கரங்களை தட்டி ஆராதனையில நான் கலந்து கொள்வேன். நீ செய்த நன்மைகளுக்காய் என்ன நான் செலுத்திடுவேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை என் கையில் ஏந்தி ரட்சகா உம்மை தொழுவேன். ஆராதனையில் கலந்து கொள்வேன், அபிஷேகத்தால் நிறைந்திடுவேன். ஆராதனையில் கலந்து கொள்வேன், அபிஷேகத்தால் நிறைந்திடுவேன். உம்மை துதித்து துதித்து தினம் பாடி பாடி தினம் நடனமாடி மகிழ்வேன். உம்மை துதித்து துதித்து தினம் பாடி பாடி தினம் நடனமாடி மகிழ்வேன். கூடுவோம் அவரை. வாருங்க என் நேசரே, வயல்வெளிக்கு போவோம். வாருங்க என் நேசரே, வயல்வெளிக்கு போவோம். அங்கே என் நேசத்தின் உச்சிதங்களை உமக்கு கனியாய் கொடுப்பேன். அங்கே என் நேசத்தின் உச்சிதங்களை உமக்கு கனியாய் கொடுப்பேன். நீ செய்த நன்மைகளுக்காய் என்ன நான் செலுத்திடுவேன். நீ செய்த நன்மைகளுக்காய் என்ன நான் செலுத்திடுவேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை கையில் ஏந்தி ரட்சகா உம்மை தொழுவேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை கையில் ஏந்தி ரட்சகா உம்மை தொழுவேன். வாருங்க என் நேசரே, வயல்வெளிக்கு போவோம். வாருங்க என் நேசரே, வயல்வெளிக்கு போவோம். அங்கே என் நேசத்தின் உச்சிதங்களை உமக்கு கனியாய் கொடுப்பேன். 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 ஹல்லேலூயா. அந்த விதவையை நாம் பார்க்கும் பொழுது அவள் கையில் இருந்ததே 2 காசு தான். ஆலயத்துக்கு வந்து தேவனை ஆராதிக்க வேண்டும், தேவனிடத்தில் பெற்ற நன்மைக்காக அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும், அவருக்கு உகந்ததை கொடுக்க வேண்டும் என்று தன் மனதில் எவ்வளவோ நினைத்திருப்பார். ஆனால் அவள் கையில் இருந்த முழு காசு 2 காசு தான். எல்லாவற்றையும் தேவனிடத்தில் கொடுத்து விட்டார். எல்லோரையும் காட்டிலும் அவள் தான் அதிகமாய் போட்டாள் என்று கர்த்தரை அவளை பார்த்து சொல்லுகிறார். நம்மகிட்ட இருக்கிற சிறந்ததை கர்த்தருக்கு கொடுக்கும்படியா, ஆத்துமா என்கிற சிறந்தது, மற்ற எல்லாவற்றிலும் தேவன் நம்மை முதன்மையாய் வைத்திருக்கிறபடினால அவருக்கு முதலாவது எல்லாவற்றையும் கொடுக்கும்படியா நாம் விரும்ப வேண்டும். கனிகளை விரும்புகிற தேவன், வரங்களினால நம்மை நிரப்புகிற தேவன், ஆவியின் கனிகளாகிய சந்தோஷம், சமாதானம், இச்சையடக்கம் எல்லாவற்றையும் நமக்கு கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஆனால் நாம் செய்ய வேண்டிய காரியம் முதலாவது அவருக்கு ஈடுபடியா, சிறந்ததை அவருக்கு நாம் கொடுக்கும்படியாய்
இந்த பக்தன் இவ்விதமாய் ஆண்டவரே என் நேசத்தின் உச்சிதமானதை நான் நமக்கு காணிக்கையாக கொடுப்பேன் என்று இந்த காலவெளியிலே நாமும் சொல்லுவோமா? ஆண்டவரே நீர் எவ்வளவு சிறந்தவர், இக்கட்டான சூழ்நிலைகளிலும் எங்களோடு கூட இருந்து எங்கள் குடும்பத்தை நடத்துகிறவர், எங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் கொடுக்கிறவர் ஆண்டவர். ஆண்டவரே உடைய பாதத்தை நோக்கி பார்க்கிறோம் என்று சொல்லுவோமா? ஆண்டவரே கத்தாவுடைய பாதம் கத்தாவை எவ்வளவு ஆண்டவரே விலை உயர்ந்தது ஆண்டவரே. உங்களுடைய திருப்பாதத்தை கத்தாவை நாங்கள் நோக்கி பார்க்கும்படியா வந்திருக்கிறோம் என்று கால வேளையில் கரங்களை விட்டு வாய்களை திறந்து முழங்கால் படியிட்டு உங்களுடைய செயல்கள் கத்தாவை எவ்வளவு மகா பெரியது ஆண்டவரே. நீர் நல்லவர், உங்களுடைய செயல்களை நினைத்து நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்தும்படியாக விரும்புகிறோம் என்று உலகத்தின் ஆழத்திலிருந்து ஹல்லேலூயா. வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. நல்லவரே நன்மை செய்பவரே நன்றி நன்றி ஐயா. நல்லவரே நன்மை செய்பவரே நன்றி நன்றி ஐயா. நல்லவரே வல்லவரே ஆராதனை ஆராதனை. நல்லவரே வல்லவரே ஆராதனை ஆராதனை. நேசரே நேசரே உம் திரு பாதம் அமர்ந்தேன் நிம்மதி நிம்மதி. ஒரு விஷயம் கூட நேசரே உம் திரு பாதம் அமர்ந்தேன் நிம்மதி நிம்மதி. ஆர்வமுடனே பாடி துதிப்பேன் ஆனந்தம் ஆனந்தமே. ஆர்வமுடனே பாடி துதிப்பேன் ஆனந்தம் ஆனந்தமே. அடைக்கலமே அடைக்கலமே அதிசயமே. ஆராதனை ஆராதனை. அடைக்கலமே அதிசயமே. ஆராதனை ஆராதனை. பலியான செம்மறி பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே. பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே. பரிசுத்த ரத்தம் பரிசுத்த ரத்தம் எனக்காக அல்லோ பாக்கியம் பாக்கியமே. பரிசுத்த ரத்தம் எனக்காக அல்லோ பாக்கியம் பாக்கியமே. கரங்களை விட்டு வாய்களை திறந்து பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை ஆராதனை. பரிசுத்தரே படைத்தவரே கரங்களை சொல்லுவோமா? ஆராதனை. அவர் பரிசுத்தர் பரிசுத்தரே படைத்தவரே. எல்லா விஷயம்
எனக்கு அந்த 1000 நாளை பார்க்கணும் சிறந்தது. வேதத்தில் இப்படியா சொல்கிறது, 1000 நாளை பார்க்கணும் உடைய பிரகாரங்களில ஒரு வாசற்படியில காத்திருக்கிறது எங்களுக்கு சுகத்தை தருகிறது என்று பக்தன் பரிசுத்த வேதாகமத்தில் சொல்லுகிறார். நாம் இந்த காலங்களில் குடும்பமாய் நாம் தேவனை ஆராதித்திருக்கிறோம், அவருக்கு நன்றி செலுத்தியிருக்கிறோம், அவரை நாம் பாடி புகழ்ந்திருக்கிறோம். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக கிடக்கும், ஆனால் கர்த்தரை தேடுகிற உங்களுக்கும் எனக்கும் எந்த குறைவும் இல்லை என்று சங்கீதத்தில் வாசிக்கிறோம். கர்த்தர் நம்மை நடத்தும்படியா கண்களை மூடி செபிப்போம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீர் எங்களோடு கொடுத்தாவே. ஆண்டவரே, பாடல் ஆராதனை துதி ஆராதனையிலே உடைய வல்லமை இருந்தபடியே நமக்கு நன்றி செலுத்துகிறோம். குடும்பமாய் சபையாய் ஆண்டவரே பிள்ளைகளாய் கர்த்தாவே நாங்கள் உம்மை ஆராதித்தோம், நாங்கள் உம்மை பாடினோம். ஆண்டவருடைய வார்த்தையை கர்த்தாவே எங்கள் மத்தியில் வரும்படியாக நாங்கள் காத்திருக்கிறோம், வாஞ்சிக்கிறோம். இந்த வார்த்தையை கேட்டு இந்த வாரம் முழுவதும் எங்களை நடத்துவீராக. இந்த கருத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம், தாழ்த்துக்கிற பெருமையாக்குகிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். நாம் தொடர்ந்து ஒரு சங்கீத பகுதியை நாம் வாசிக்கலாம். வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி சங்கீதம் 81ஆம் சங்கீதத்தை நாம் மாறி மாறி வாசிக்கலாம். நம்முடைய மத்தியில் ஜோஷோ அவர்கள் வாசிப்பார்கள். சங்கீதம் 81ஆம் அதிகாரம். நம்முடைய பெலனாகிய தேவனை கெம்பீரமாய் பாடி யாக்கோபின் தேவனை குறித்து ஆர்ப்பரியுங்கள். தம்புரு வாசித்து வீணையையும் இனிய ஓசையான சுரமண்டலத்தையும் எடுத்து சங்கீதம் பாடுங்கள். மாத பிறப்பிலும் நியமித்த காலத்திலும் நம்முடைய பண்டிகை நாட்களிலும் எக்காலம் ஊதுங்கள். இது இஸ்ரவேலுக்கு பிரமாணமும் யாக்கோபின் தேவன் விதித்த நியாயமுமாய் இருக்கிறது. நாம் அறியாத பாஷையை கேட்ட எகிப்து தேசத்தை விட்டு புறப்படுகையில் இதை யோசேப்பிலே சாட்சியாக ஏற்படுத்தினார். அவன் தோளை சுமைத்து விளக்கினேன், அவன் கைகள் கூடைக்கு நீங்களாக்கப்பட்டது. நெருக்கத்திலே நீ கூப்பிட்டாய், நான் உன்னை தப்புவித்தேன். இடி முழக்கம் உண்டாகும் மறைவிடத்திலிருந்து உனக்கு உத்தரவு அருளினேன். மேரிபாவின் தண்ணீர்களிடத்தில் உன்னை சோதித்து அறிந்தேன். என் ஜனமே கேள், உனக்கு சாட்சியிட்டு சொல்லுவேன். இஸ்ரவேலே, நீ எனக்கு செவி கொடுத்தால் நலமாய் இருக்கும். உனக்குள் வேறு தேவன் உண்டாயிருக்க வேண்டாம், அந்நிய தேவனை நீ நமஸ்கரிக்கவும் வேண்டாம். உன்னை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே. உன் வாயை விரிவாய் திற, நான் அதை நிரப்புவேன். என் ஜனமோ என் சத்தத்துக்கு செவி கொடுக்கவில்லை, இஸ்ரவேல் என்னை விரும்பவும் இல்லை. ஆகையால் அவர்களை அவர்கள் இருதயத்தின் கடினத்திற்கு விட்டுவிட்டேன், தங்கள் யோசனைகளின் படியே நடந்தார்கள். என் ஜனம் எனக்கு செவி கொடுத்து இஸ்ரவேல் என் வழிகளில் நடந்தால் நலமாயிருக்கும். நான் சீக்கிரத்தில் அவர்களை எதிராளிகளை தாழ்த்தி என் கையை அவர்கள் சத்துருக்களுக்கு விரோதமாக திருப்புவேன். அப்பொழுது கர்த்தரை பகைக்கிறவர்கள் அவருக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள். அவர்களுடைய காலம் என்றென்றைக்கும் இருக்கும். சேர்ந்து வாசிப்போம். உச்சிதமான கோதுமையினால் அவர்களை போஷிப்பார், கண்மலை தேனினால் உன்னை திருப்தியாக்குவார். உச்சிதமான கோதுமையினால் அவர்களை போஷிப்பார், கண்மலையின் தேனினால் உன்னை திருப்தியாக்குவேன். உச்சிதமான கோதுமையினால் அவர்களை போஷிப்பார், கண்மலையின் தேனினால் உன்னை திருப்தியாக்குவேன். இந்த அருமையான ஒரு நல்ல வேத பகுதியை நாம் இன்றைக்கு வாசிப்போம். இந்த கடைசி வசனத்தை நாம் வாசிக்கலாம். உச்சிதமான கோதுமையினால் அவர்களை போஷிப்பார், உச்சிதமான கோதுமையினால் அவர்களை போஷிப்பார், கண்மலையின் தேனினால் உன்னை திருப்தியாக்குவேன். கண்மலை தேனினால் உன்னை திருப்தியாக்குவேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மை போஷித்து நம்மை திருப்திப்படுத்துகிற தேவன். ஒரு ஆமென் சொல்லுவோமா? என் அன்பு தேவ பிள்ளைகளே, தம்முடைய பெலனாகிய தேவனை கம்பீரமாய் பாடுகிறதான, தேவனை கம்பீரமாய் பாடுகிறதான, துதிக்கிறதான யாராய் இருந்தாலும் அவர்களை ஆண்டவர் போஷித்து திருப்தியாக்குகிற தேவனாயிருக்கிறார். தர்மையான நாட்களிலும் கூட கர்த்தர் நம்மை போஷித்து நம்மை திருப்தியாக்கும்படி தேவன் விரும்புகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நீ யாரெல்லாம் தேவனை துதிக்கிறீர்களோ, தேவனை மகிமைப்படுத்துகிறீர்களோ, தேவனை உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிறீர்களோ, தேவனை நம்பி விசுவாசித்து கொண்டிருக்கிறீர்களோ,
குறிப்பாக வேதம் சொல்லுகிறது, கம்பீரமாய் பாடி ஆர்ப்பரிக்கிறவர்கள், ஆமென், மௌனமாய் இருக்கிறவர்கள், ஆர்ப்பரிக்கிறவர்களை வேதம் சொல்லுகிறது போஷித்து திருப்தியாக்குவார். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில இந்த போஷிக்கிற காரியம் குறைவுபட்டு இருக்கிறது. இல்லாமை இன்றைக்கு அநேகரை வாட்டி வதைத்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு திருப்தி இல்லாமல் இந்த தேசத்தில் அநேகர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். என் அன்பு தேவ பிள்ளைகளே, தேவனை பாடி ஆர்ப்பரிக்கிறவர்களுக்கு தேவன் கொடுக்கிற ஒரு நல்ல பிளெஸிங், நல்ல ஆசீர்வாதம் அவர்களை திருப்தி ஆக்குவார், எல்லாவற்றிலும் திருப்தி ஆக்குவார். ஆமென், ஹல்லேலூயா. போஷிப்பார், எல்லாவற்றினாலும் போஷிக்கிறது. ஆமென். இன்றைக்கு இந்த ரெண்டு முக்கியமான காரியங்களை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் கொடுக்கும்படியாக விரும்புகிறார். அந்த வசனம் சொல்லுகிறது, திருப்தி ஆக்குவே. ஹல்லேலூயா. தேவனை துதிங்க, தேவனை பாடுங்க, தேவனை ஆர்ப்பரிங்க, தேவனை மகிமைப்படுத்துங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களை போஷித்து உங்களை திருப்தியாக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இந்த சங்கீத பகுதிக்காக கரங்களை உயர்த்தி நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நல்ல ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்ய இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஹல்லேலூயா. அப்படியே கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போகிறோம். எல்லா ஆண்டவருடைய வார்த்தைக்காக காத்திருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார், அவர் போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென், ஹல்லேலூயா. Thank you Lord. ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுதையா. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுதையா. சொல்லுங்க, எல்லாம் சேர்ந்து சொல்லுமா. ஓ தேவ பிரசன்னம், என்ன ஆனந்தம், ஆதாயம் கொண்டு செல்லுதே, ஆதாயம் கொண்டு செல்லுதே. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுதையா. ஆண்டவரே, தொடர்ந்து உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக எங்களை தாழ்த்தி உடைய கரத்துல ஒப்புக் கொடுக்கிறோம்ப்பா. எங்களோடு இடைப்படு ஆண்டவரே, எங்களோடு பேசுங்க. எங்களை தாழ்த்தி உடைய கரத்துல ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமென், ஹல்லேலூயா. இந்த அருமையான காலை நேரத்திலும் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். நம்முடைய தேவன் நல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த காலை நேரத்தில் சந்தோஷமா இருக்கீங்க? எத்தனை பேர் இந்த காலை நேரத்தில் மகிழ்ச்சியா இருக்கீங்க? ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஒருவேளை இந்த லாக்டவுனில் பலவிதமான சூழ்நிலைகள், போராட்டங்கள் இருக்கும். ஆனாலும் தேவன் நம்மை பலப்படுத்துகிறார். ஆமென். அவரோடு நேரத்தை செலவிடும் போது, அவரை நோக்கி பார்க்கும் போது ஆண்டவர் நம்மை பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். கவலைப்படாதீங்க, கர்த்தர் சீக்கிரமாக காரியங்களை எல்லாம் மாற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நாட்கள், துக்க நாட்கள் எல்லாம் முடிந்து போகும். ஆண்டவர் அற்புதங்களையும் அதிசயங்களை செய்ய போகிறார். விசுவாசத்தோடு இருப்போம். கர்த்தர் நம்முடைய பட்சத்தில் இருக்கிறார். இன்றைக்கும் வேதத்திலிருந்து சுருக்கமாக தேவனுடைய வார்த்தையை நான் கொடுக்கும்படியாக விரும்புகிறேன். ஏன்னு சொன்னால், நேரலையிலே நாம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். பெரிய லெவலில் நாம் பேச முடியாது. சுருக்கமாக தேவன் கொடுக்கிற சில வார்த்தைகளை உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்படி தேவன் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. எடுத்தவர்கள் வாசிக்கலாம். 2 சாமுவேலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை நாம் வாசிக்கலாம். 2 சாமுவேலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை நாம் வாசிக்கலாம்.
சவுலின் குடும்பத்துக்கும் சவுலின் குடும்பத்திற்கும் தாவீதின் குடும்பத்துக்கும் தாவீதின் குடும்பத்திற்கும் நெடுநாள் யுத்தம் நடந்தது. நெடுநாள் யுத்தம் நடந்தது. தாவீது வர வர பலத்தான். தாவீது வர வர பலத்தான். சவுலின் குடும்பத்தாரோ வர வர பலவீனப்பட்டு போனார்கள். சவுலின் குடும்பத்தாரோ வர வர பலவீனப்பட்டு போனார்கள். ஹல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தையிலிருந்து தேவன் நம்மோடு இடைப்படுவாராக. தாவீது வர வர பலப்பட்டான் என்று வேதம் சொல்கிறது. பலனடைந்தான். ஹல்லேலூயா. சவுலின் குடும்பத்தாரோ பலவீனம் அடைந்தார்கள். இன்னொரு வேதாகமத்திலே தமிழ் மொழிபெயர்ப்பு அப்படிதான் சொல்கிறது, தாவீது பலன் அடைந்தான், வர வர பலன் அடைந்தான். சவுலின் குடும்பத்தார் வர வர பலவீனம் அடைந்தார்கள் என்று வேதம் சொல்கிறது. ஹல்லேலூயா. வர வர இவர்கள் என்ன பண்ணாராம்? தாவீது வர வர எப்படி இருந்தானா? வசனத்தை வாசிங்க மறுபடியுமாக. தாவீது வர வர பலத்தான். ஹல்லேலூயா. பலன் அவனுக்குள்ளே உண்டாயிற்று. பலன் என்று சொன்னால் என்ன? சரீர பலனை மாத்திரம் ஆண்டவர் இங்கே சொல்லவில்லை, அவனுடைய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் இங்கே பேசுகிறார். அவனுடைய குடும்பத்தார், அவனுக்கு உண்டான ஆசீர்வாதங்கள், நன்மைகள் வர 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 என்ன ஆயிடுச்சாம்? பலப்பட்டு கொண்டே இருந்தது. விருத்தி அடைந்தான். ஆமென். ஹல்லேலூயா. எல்லாவற்றிலும் ஒரு பெரிய வளர்ச்சி அவனுடைய வாழ்க்கையில காணப்பட்டது. ஆனால் சவுலுடைய குடும்பத்தை பார்க்கும்போது வர வர பலவீனப்பட்டார்கள். ஹல்லேலூயா. பலவீனப்பட்டு போய் கொண்டே இருந்தார்கள். ஆமென். ஹல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த ரெண்டு பேரை குறித்து நான் வேகமாய் சுருக்கமாய் சொல்கிறேன். ரெண்டு பேரும் தேவனாலே அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். ஆமென். தாவீதும் தேவனாலே அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மனிதன் தான். சவுலும் தேவனாலே அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மனிதன் தான். ஹல்லேலூயா. ஆனால் இந்த அபிஷேகப்பட்ட ரெண்டு பேருடைய வாழ்க்கையில ஒரு காரியம் நடக்கிறது. தாவீதுடைய வாழ்க்கை, குடும்பம் மாத்திரம் வர 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 ஆசீர்வாதத்தினாலே பலன் அடைந்து கொண்டே போனார்கள், விருத்தி அடைந்து கொண்டே போனார்கள், செழிப்படைந்து கொண்டே போனார்கள். ஆனால் சவுலின் குடும்பத்தாரோ வர வர பலவீனப்பட்டு ஒன்றுமில்லாத ஒரு நிலைக்கு தள்ளப்படுகிறதான ஒரு சூழ்நிலை. அன்பு தேவ பிள்ளைகளே, இருவரையும் தேவன் தான் அபிஷேகம் பண்ணினார். அல்லேலூயா. இருவரும் தேவனுடைய பிள்ளைகள் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. இந்த தாவீது வர வர பலன் அடைவதற்கு, ஒரு ஆசீர்வாதம் அடைவதற்கு ஒரு காரணம் உண்டு. அல்லேலூயா. இந்த சவுல் வர வர பலவீனப்படுவதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. ஒரே காரணத்தை நான் உங்களுக்கு சொல்ல முடியாது விரும்புகிறேன். தாவீதுடைய வாழ்க்கையில மாத்திரம் ஏன் இப்படிப்பட்டதான ஒரு வளர்ச்சி, இப்படிப்பட்டதான ஒரு ஆசீர்வாதம்? ஆமென். வர 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 விருத்தி, வர 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 பலன் அடைந்து கொண்டே போகிறான். அல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில பல நேரங்களிலே, பல சூழ்நிலையிலே கடந்து வந்து கொண்டிருக்கிறோம். அநேகர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இருக்க பிரச்சனை, போராட்டம் அதிகமாய் கொண்டே போய் கொண்டு இருக்கிறது. இருக்க சூழ்நிலைகள் அதிகமாக இன்றைக்கு நம்முடைய தேசத்தை எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால், இன்றைக்கு நாளுக்கு நாள் நம்முடைய தேசம் பலவீனப்பட்டு தான் போய் கொண்டிருக்கிறது. ஒரு பலன் உண்டாகவில்லை, பலவீனப்பட்டு போய்கொண்டு நாளுக்கு நாள் தொற்று அதிகமாக, நாளுக்கு நாள் பிரச்சனைகள், நாளுக்கு நாள் போராட்டங்கள். இதோ தேசம் இப்படி போராடுகிறது என்று சொன்னால், தேவனுடைய பிள்ளைகளும் சில நேரங்களில் இவ்விதமாக தான் சொல்லுகிறார்கள். வரவரையுடைய வாழ்க்கையில பிரச்சனை அதிகமாய் கொண்டிருக்கிறது, போராட்டங்கள் அதிகமாய் கொண்டிருக்கிறது. அன்பு தேவ பிள்ளைகளே, ஆனால் தாவீதுடைய வாழ்க்கையில மாத்திரம் ஏன் இந்த பலன் வர வர பலன் அடைந்து கொண்டே இருப்பதற்கு காரணம், இவனுடைய சவுலுடைய வாழ்க்கையில பலவீனப்படுவதற்கு காரணம் என்ன? ரெண்டு பேரும் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. நான் சுருக்கமாய் சொல்ல அநேக வசனங்கள் உண்டு, நான் சுருக்கமாய் சொல்கிறேன். தாவீது வர வர பலன் அடைவதற்கு, ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்வதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், தேவன் அவனுக்கு கொடுத்த அபிஷேகத்தை, தேவன் அவனுக்கு கொடுத்த அபிஷேகத்தை மாத்திரமில்லை, பொதுவாக தேவனுடைய அபிஷேகத்தை குறித்து தாவீது மிகவும் ஜாக்கிரதை உள்ளவனாக இருந்தான், பயம் உள்ளவனாயிருந்தான், அந்த அபிஷேகத்தை கனப்படுத்துகிறவனாயிருந்தான். அல்லேலூயா.
என் அன்பு தேவ பிள்ளைகளே, யாரெல்லாம் தேவன் கொடுக்கிறதான அபிஷேகத்தை, தேவனுடைய ஆவியை, தேவனுடைய வல்லமையை கனப்படுத்துகிறார்களோ, ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ, அதை அனுபவித்துக் கொண்டிருக்கிறவர்களுடைய வாழ்க்கையிலே பலன் உண்டாய்கொண்டே இருக்கும். ஆமென். அநேக காரணங்கள் உண்டு. இவன் பலன் அடைவதற்கு அநேக காரணங்கள் உண்டு. ஆனால் ஒரே ஒரு காரணத்தை மாத்திரம் இன்றைக்கு சொல்வதற்கு நேரம். என் அன்பு தேவ பிள்ளைகளே, அவன் தேவனுடைய அபிஷேகத்தை மிகவும் கனப்படுத்தினான். தேவனுடைய அபிஷேகத்திற்கு கீழ்ப்படிந்தான். தேவனுடைய அபிஷேகத்திற்கு அவன் பயந்து ஜெபித்தான். அல்லேலூயா. என் அன்பு தேவ பிள்ளைகளே, தேவனுடைய அபிஷேகத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்த ஒரு தாவீது ஆனபடினால் தான் அவருடைய வாழ்க்கையில வர வர ஒரு விருத்தி இருந்தது, வர வர ஒரு பலன் இருந்தது, வர வர ஒரு செழிப்பு இருந்தது. ஆமென். நான் சொல்லுகிறேன், யாருடைய வாழ்க்கையிலாம் ஆவியானவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ, அபிஷேகத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ, அவருடைய வாழ்க்கை வர வர செழிக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. எனக்கு தேவ பிள்ளைகளே, 1 சாமுவேலின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் போது இந்த சவுலுக்கும் தாவீதுக்கும் மிக பெரிதான ஒரு யுத்தம் வருகிறது. 2 பேரும் தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், 2 பேரும் தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றவர்கள். அல்லேலூயா. சவுல் தாவீதை கொலை செய்யும்படி அவன் என்ன செய்கிறான் என்று சொன்னால், தாவீதை துரத்துகிறான். அல்லேலூயா. இவனுக்குள்ளவும் தேவனுடைய அபிஷேகம் இருந்தது, தாவீதுக்குள்ளவும் தேவனுடைய அபிஷேகம் இருக்கிறது. ஆனால் சவுல் என்ன செய்கிறான்? தாவீதை துரத்துகிறான். தாவீது கதிகளிலே போய் மறைந்து கொள்ளுகிறான், மலைகளிலே போய் மறைந்து கொள்ளுகிறான், குகைகளிலே போய் ஒளிந்து கொள்ளுகிறான். அவன் எங்கெல்லாம் தப்பித்து ஓட முடியுமோ அந்த இடமெல்லாம் தப்பித்து ஓடுகிறான். இந்த சவுலுக்கு செய்தி கேட்கிறது, தாவீது அந்த இடத்துல இருக்கிறான், ஒளிந்து கொண்டிருக்கிறான், தப்பித்து கொண்டிருக்கிறான். அந்த இடத்துக்கு தன்னுடைய போர் சேவகரை கூட்டிக் கொண்டு இந்த சவுல் அவனை கொலை செய்யும்படி பலவிதமான நேரங்களிலே அவனை தேடி 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 ஓடுகிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆனால் ஒரு நாள் வந்தது, தாவீது 24ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் போது தாவீது போய் ஒரு இடத்துல ஒளிந்து கொள்ளுகிறான். இந்த சவுலும் தாவீதை துரத்தி கொண்டே போகிறான், கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி. ஒரு இடத்துல அங்கே வரும்பொழுது என்ன நடக்கிறது என்று சொன்னால், அங்க சவுல் தாவீதுடைய கையிலே அகப்பட்டுக் கொள்ளுகிறான். ஆமென். அல்லேலூயா. இவன் இருக்கிறது, சவுல் தாவீது பின்னாடி இருப்பதை சவுல் கவனிக்கவில்லை. ஆமென். அல்லேலூயா. ஆனால் சவுல் எங்க போயிருக்கிறான்? தாவீதை கொலை செய்யும்படி போயிருக்கிறான். ஆனால் இப்போது தாவீது அவனுக்கு பின்னாடி நிற்கிறதை சவுல் கவனிக்கவில்லை. ஆனால் அந்த இடத்துல ஒன்று நடக்கிறது. சவுல் கவனிக்காமல் இருக்கிற நேரத்தில் தாவீது அந்த சவுலுடைய துணி, அவனுடைய ஆடையை ஓரமாக கிழித்து கட் பண்ணி எடுத்து தன்னுடைய கையில் எடுத்து கொண்டு வந்து விட்டான். அப்போ சவுல் இவனை தேடி என்ன செய்ய காணாமல் போகும்போது தாவீது பின்பதாக ஓடி சவுலை கூப்பிட்டு அந்த சவுல் இடத்துல அவன் அந்த மனுஷனிடத்துல அவன் பணிந்து குனிந்து அவனை வேண்டிக் கொள்ளுகிறான். அப்போ அந்த இடத்துல 2 பேருக்கும் ஒரு சில சம்பவங்கள் நடக்கிறது. அப்போது தாவீது என்ன சொல்லுகிறான்? 1 சாமுவேல் 24ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். 24. இதோ கர்த்தர் இன்று கெபியில் உம்மை என் கையில் ஒப்பு கொடுத்தார். கெபியில் உம்மை இன்று என் கையில் ஒப்பு கொடுத்தார். யார் சொல்லுகிறது? தாவீது சொல்லுகிறார். என்பதை இன்றைய தினம் உம்முடைய கண்கள் கண்டதே. உம்மை கொன்று போட வேண்டும் என்று சிலர் சொன்னார்கள். ஆனாலும் என் கை உம்மை தப்பவிட்டது. என் ஆண்டவன் மேல் என் கையை போடு. அவன் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவராமே என்றேன். கவனிங்கள், அவன் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் என்றான். அல்லேலூயா. பாருங்க, தாவீது சொல்றாரு, உன் பின்னாடி தான் நான் நின்று கொண்டு இருக்கிறேன், நீ என்னை கவனிக்கல, நான் உன்னை சாகடிக்கணும்னா சாகடிச்சிருக்க முடியும். என்கிட்ட எல்லாரும் சொன்னாங்க அவனை சாவடிச்சிட்டு கொன்று போடுன்னு சொன்னாங்க. ஆனா ஒன்னே ஒன்று என்னுடைய கண்களுக்கு தெரிகிறது, ஒன்னே ஒன்று நான் நினைக்கிறேன், என்ன தெரியுமா? நீ கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். அல்லேலூயா.
நன்கு தேவ பிள்ளைகளே, அந்த இடத்துல 2 பேரும் அங்கே சமாதானமாய் மாறுகிறார்கள். அதுவரை அந்த சவுல் அவனை எவ்வளவு துரத்த முடியுமோ துரத்துறான். சவுல் கையில் தாவீது மாட்டினா எப்பவே அவன் போட்டு தள்ளியிருப்பான். அல்லேலூயா. அபிஷேகத்தை குறித்து அவனுக்கு கவலையே இல்லை சவுலுக்கு. அவன் தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்டவன் என்பதை தெரியும். இருந்தாலும் அவனை குறித்து கவலைப்படல. அவனை கொலை செய்ய வேண்டும் என்று வகை தேடினான். ஆனால் தாவீதோ இவன் கரத்துல அகப்பட்டு கொண்டாலும், அவன் அகப்பட்டு கொண்டாலும் அவனுக்கு ஆதாரமா காட்டுறான். உன்னை போடுன்னா உன்னை சாகடிக்கிறான், கொலை செய்ய செஞ்சிருப்பேன். ஆனா பாரு, உன் துணியை மாத்திரம் நான் கட் பண்ணியிருக்கிறேன். உனக்கு தெரியாமையே உன் துணியை கட் பண்ணியிருக்கிறேன். அல்லேலூயா. காரணம், நீ அபிஷேகம் பண்ணப்பட்டவன். அல்லேலூயா. தேவனுடைய அபிஷேகத்திற்கு எவ்வளவு ஒரு பயந்து நடுங்குகிறதான ஒரு முக்கியத்துவம் கொடுக்கிறதான, அவன் அபிஷேகத்தை எந்த அளவுக்கு வாஞ்சிக்கிறதான, அபிஷேகத்திற்கு நடுங்குகிறதான தாவீதை பார்க்கும்போது வேதம் சொல்கிறது, அவன் வர வர பலனடைந்தான். அல்லேலூயா. எனக்கு தேவ பிள்ளைகளே, சவுலுக்குள்ள இருந்த அபிஷேகத்தையே அந்த அளவுக்கு தாவீது கனப்படுத்தினான் என்று சொன்னால், தனக்குள்ளே இருந்த அபிஷேகத்தை எந்த அளவுக்கு தாவீது கனப்படுத்தி இருக்கக்கூடும். அல்லேலூயா. யோசித்து பாருங்க என் அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில சில நேரங்களிலே வர வர பலன் அடையாமல், வர வர பலவீனப்பட்டு சவுலை போல பலவீனப்பட்டு போவதற்கு காரணம் என்ன என்று சொன்னால், தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற, நமக்கு அருள் இருக்கிற அபிஷேகத்தையும் பரிசுத்த ஆவியானவரை வல்லமையை நாம் புரிந்து கொள்ளுவதில்லை, அந்த தன்மையை உணர்வதில்லை, அதற்கு அந்த பயத்தை நாம் கொடுப்பதும் இல்லை. அல்லேலூயா. இன்னைக்கு பல நேரங்களிலே அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களை பலவிதமாய் நாம் பேசி விடுகிறோம். ஆமென். அல்லேலூயா. பலவிதமான வார்த்தைகளினாலே பேசி விடுகிறோம், பலவிதமான வார்த்தையினாலே குற்றப்படுத்தி விடுகிறோம். நன்கு தேவ பிள்ளைகளே, நமக்குள்ள இருந்த அபிஷேகத்தை சில நேரத்தில் காத்துக்கொள்ள முடியாமல் போய் விடுகிறோம். நமக்குள்ள இருக்கிற அபிஷேகத்தை கனப்படுத்த முடியாமல், அதை உணர்ந்து கொள்ள முடியாமல் போய் விடுகிறோம். அபிஷேகத்தை தேவ கர்த்தருடைய ஆவியானவரை சில நேரத்தில் நாம் துக்கப்படுத்துகிறோம், வேதனைப்படுத்துகிறோம். அல்லேலூயா. பாருங்க, ஆனபடி தான் நம்முடைய வாழ்க்கையிலே விருத்தி இல்லாமல், அல்லேலூயா, பலப்படாமல் பலவீனப்பட்டு போய் விடுகிறோம். இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். உடைய வாழ்க்கை பலனடைய வேண்டும் என்று சொன்னார், உன் குடும்பம் பலனடைய வேண்டும் என்று சொன்னார், உன் தொழில் பலனடைய வேண்டும் என்று சொன்னார், உன் கையின் பிரயாசங்கள் பலனடைய வேண்டும் என்று சொன்னார், உனக்குள்ளே கொடுத்திருக்கிறதான அபிஷேகத்தை, ஆமென், அல்லேலூயா, நீ கனப்படுத்த விரும்ப வேண்டும், அபிஷேகத்தை காத்துக்கொள்ள விரும்ப வேண்டும். தாவீது அழகா சொல்றாரு, அபிஷேகம் பண்ணப்பட்டவன் ஆனபடினால் தான் உன் மேல என் கையை போட முடியல. இன்றைக்கு சில நேரத்தில் ஆவியானவரே நாம் துக்கப்படுத்தி விடுகிறோம், ஆவியானுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போய் விடுகிறோம். கர்த்தர் நம்மை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார், அந்த அபிஷேகத்தை உணராமல் சில நேரத்தில் அபிஷேகத்தை உணராமல் போய் விடுகிறோம். தவறான வழிக்குள்ளே கடந்து போய் விடுகிறோம், தவறான பேச்சுக்குள்ளே கடந்து போய் விடுகிறோம், தவறான சிந்தைக்குள்ளே கடந்து போய் விடுகிறோம். ஆண்டவர் கேட்ட ஒரு பயம் நமக்குள்ளே இல்லை, பரிசுத்த ஆவியானவர் கேட்ட ஒருதான பயம் நமக்குள்ளே இல்லை. ஆவியானவரை துக்கப்படுத்துகிறோம், வேதனைப்படுத்துகிறோம். நன்கு தேவ பிள்ளைகளே, சவுலை போல நாம் அபிஷேகம் பண்ணப்பட்டவனை துரத்த வேண்டாம். அப்படி என்று சொன்னால் என்ன? நமக்குள்ள இருக்கிற ஆவியானவரை நாம் துக்கப்படுத்த வேண்டாம். தாவீதை போல அபிஷேகத்தையும் ஆவியானவரை கனப்படுத்தும். நமக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார், நமக்குள்ள அபிஷேகம் இருக்கிறது. கர்த்தரனை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். தாவீது சங்கீதம் 20 வாசிக்கும் போது அவர் சொல்லுகிறார், கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார் என்று என்பதை இப்போது நான் அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. என்னை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். சோர்ந்து போயிருக்கிறாயா? பலவீனப்பட்டு போயிருக்கிறாயா? வாழ்க்கையில் ஒரு பலன் இல்லாமல் பலவீனப்பட்டு போயிருக்கிறாயா? பிசினஸ்ல ஒரு பலன் இல்லாமல் பலவீனப்பட்டு போயிருக்கிறாயா? குடும்பம் பலவீனப்பட்டு போயிருக்கிறதா? இன்றைக்கு ஒன்றை அறிந்து கொள்ளுங்கள், கர்த்தருடைய அபிஷேகம் எனக்குள்ளே இருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. ஆண்டவரை துக்கப்படுத்தக்கூடாது, அபிஷேகத்தை ஒரு நாள் துக்கப்படுத்தக்கூடாது, ஆவியானவரை ஒரு நாள் துக்கப்படுத்தக்கூடாது.
என் அன்பு தேவ பிள்ளைகளே, தாவீது பலனடைவதற்கு ஒரு காரணம், மிக முக்கியமான காரணம், அந்த அபிஷேகத்தை கனப்படுத்தினான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னொரு காரியத்தை நான் சொல்லி முடிக்க முடியாது விரும்புகிறேன். அப்போஸ்தலரின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்தை நீங்கள் திரும்பிக் கொள்ளும் போது அங்கே ஒரு குடும்பத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது. அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கலாம். பேதுரு அவளை நோக்கி கர்த்தருடைய ஆவியை சோதிக்கிறதற்கு நீங்கள் ஒருமனப்பட்டதென்ன? இதோ உன் புருஷனை அடக்கம் பண்ணினவர்களுடைய கால்கள் வாசற்படியிலே வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியை சோதிப்பதற்கு நீங்கள் ஒருமனப்பட்டது என்ன? ஆமென், ஹல்லேலூயா. இந்த குடும்பம் கர்த்தருடைய ஆவியை சோதிப்பதற்கு, கர்த்தருடைய ஆவியை கனவீனப்படுத்துவதற்கு, கர்த்தருடைய ஆவியை மேன்மைப்படுத்தாமல் கர்த்தருடைய ஆவியை துக்கப்படுத்துவதற்கு இவர்கள் ஒருமனப்படுகிறார்கள். ஆனபடினாலே இந்த குடும்பத்தை ஆண்டவர் அந்த குடும்பம் இல்லாத அளவுக்கு மாற்றிவிட்டார். வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். இந்த அனனியா சப்பிரால் என்ற புருஷன் மனைவியை குறித்து வேதம் அழகை முதல் வசனத்திலிருந்து நீங்கள் வாசித்து பாருங்க. வீட்டில் 9ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்க்கும்போது அந்த காலகட்டத்தில் அப்போஸ்தலருடைய பாதத்திலே தன்னுடைய நிலங்களை விற்று எல்லாம் அப்போஸ்தலருடைய பாதங்களிலே கொண்டு போய் வைத்தார். அப்போது இந்த அனனியா என்கிற இந்த மனுஷன் என்ன செய்கிறான்னு சொன்னால், ஒரு பங்கை வஞ்சித்து என்ன செய்கிறான், வீட்டுக்குள்ள வைத்து, மனைவிக்கு தெரிந்து வீட்டுக்குள்ள வச்சுட்டு மீதியை கொண்டு போய் அப்போஸ்தலருடைய பாதத்தில் வைக்கிறார். அப்போ பேதுரு கேட்கிறார், நீங்கள் விற்றது இவ்வளவுதானா என்று கேட்கும்போது அந்த மனுஷன் சொல்கிறான், விற்றது அவ்வளவுதான் என்று சொல்லும்போது அந்த மனுஷனை குறித்து வேதம் சொல்லுகிறது, பொய் சொல்லிவிட்டான் என்று அங்கே அந்த புத்தகத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆவியானவருக்கு விரோதமாய் பொய் சொல்லிவிட்டான். கர்த்தருடைய பார்வைக்கு விரோதமாய் அவன் பொய் சொல்லுகிறான். ஹல்லேலூயா. அப்ப பொய் சொல்லுகிறபடினாலே அவனை ஆண்டவர் அந்த இடத்துல அடித்து விடுகிறார். அவன் மனைவி மறுபடியும் வருகிறாள். மனைவி இந்த காரியங்களை அறியாமல் வந்து பேதுருடைய பக்கத்தில் இருக்கும்போது பேதுரு கேட்கிறார், இவ்வளவுதான் வித்தீங்கன்னு சொல்லி அவனும் அந்த பொய்யை அதே போல சொல்லுகிறார். அப்போதுதான் இவர் சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார், கர்த்தருடைய ஆவியை சோதிப்பதற்கு நீங்கள் ஒருமனப்பட்டு இருக்கிறீர்கள். ஆமென். அந்த அபிஷேகம் கர்த்தருடைய ஆவி நாம் சோதிப்பதற்கு நாம் ஏமாத்துறோம். ஆமென். இதை நாம் கனவீனப்படுத்துவோம் என்று சொன்னால், இதை ஒரு பொருட்டாய் நாம் எண்ணாமல் இருப்போம் என்று சொன்னால், கர்த்தருடைய ஆவியை, கர்த்தருடைய அபிஷேகத்தை ஒரு பொருட்டாக நாம் எண்ணாமல் நம்முடைய வாழ்க்கையை நடத்துவோம் என்று சொன்னால் என்ன நடக்கிறது? நாம் தேவனை விட்டு தூரம் போகிறோம். தேவனுடைய ஆசீர்வாதம் இழந்து விடுகிறோம். பலவீனப்படுகிறோம். வர வர பலவீனப்பட்டு போய் விடுகிறோம். ஹல்லேலூயா. எனக்கு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் இந்த அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்தில் இருக்கிற இந்த குடும்பத்தை போல நம்முடைய நிலைமையை மாற்றும்படி தேவன் விரும்பவில்லை. தாவீதின் குடும்பத்தாரை போல மாற்றும்படியாய் கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. இவர்கள் ஒருமனப்பட்டு விட்டார்கள். தேவனுக்கு கொடுக்க வேண்டியதை வஞ்சித்து விட்டார்கள். ஆமென். அந்த வேதம் அதுதான் சொல்லுகிறாங்க, வஞ்சித்து விட்டார்கள், பொய் சொல்ல விட்டார்கள், ஆவியானவருக்கு விரோதமாக எழுப்பிவிட்டார்கள். என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஆவியானவருக்கு விரோதமாக, அபிஷேகத்துக்கு விரோதமாக மாத்திரம் நாம் எழும்பவே கூடாது. ஹல்லேலூயா. ஏன் தெரியுங்களா? அந்த ஆவியானுடைய அபிஷேகம் நமக்குள்ளே இருக்கிறது. ஆமென். நமக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறது. நமக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டிருக்கிற சூழ்நிலையில நாம் வேதத்தின்படி நடக்காமல், தேவன் விரும்புகிற வண்ணமாய் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில நடந்து கொண்டிருப்போம் என்று சொன்னால், நம்முடைய ஆவியானவரை நாம் துக்கப்படுத்துகிறோம், நம்முடைய ஆவியானவரை நாம் சோதிக்கிறோம். ஹல்லேலூயா. இவர்கள் ஏதோ பணம் தான்,
மறைத்து விட்டார்கள், கொஞ்சம் எடுத்து விட்டார்கள். இன்றைக்கு ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறார். நாம் எப்படி உண்மையா இருக்கிறோமா? ஆவியுடைய அபிஷேகம் நமக்குள்ள இருக்கிறது. வேதத்தின்படி நாம் நடந்து கொண்டிருக்கிறோமா? ஆண்டவர் சொல்லுகிற வனமாய் நடந்து கொண்டிருக்கிறோமா? வேதம் நமக்கு எது கற்றுக் கொடுக்கிறதோ அந்த கற்றுக்கொள்ளுகிறதுல நாம் நிலைத்திருக்கிறோமா? தேவனுடைய ராஜ்யத்தை நாம் தேடுகிறோமா? இன்றைக்கு எத்தனையோ காரியங்களை நாம் ஆவியானவர் நமக்குள்ள இருந்தாலும் எத்தனையோ காரியங்கள் தேவனுக்குரிய காரியங்களிலே நாம் குறைவுபட்டு தான் இருக்கிறோம். இன்னைக்கு அநேக தேவனுடைய பிள்ளைகள் குறைவுபட்டு தான் இருக்கிறார்கள். ஆவியானவர் அவர்களுக்குள்ளே இருக்கிறார், நன்றாய் தெரியும். கர்த்தர் அவர்களை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார், நன்றாய் தெரியும். ஆனாலும் என்ன, அதற்கு முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. இஷ்டம் போல வாழ்ந்து கொண்டிருக்கிறது அந்த வாழ்க்கை. அல்லேலூயா. எனது தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் நம்மை எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் கற்றுக் கொடுத்திருக்கிறார். தேவனுக்கு முதலிடத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் கற்றுக் கொண்டிருக்கிறார். தேவனுக்கு செலுத்த வேண்டிய பொருத்துணை காணிக்கைகளை செலுத்த வேண்டும் என்பதை கற்றுக் கொடுத்திருக்கிறார். வேதத்தை வாசிக்க நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஜெபம் பண்ணுவதற்கு நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். தேவனுடைய ஆலயத்தை தேடுவதற்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஊழியக்காரனை கனப்படுத்துவதற்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஆனாலும் எல்லாம் கற்றறிந்த நாம் ஆவியானவர் நமக்குள்ளே இருந்தாலும் பல நேரங்களிலே அவரை துக்கப்படுத்தி சோதித்துக் கொண்டுதான் இருக்கிறோம். ஆனபடினால் தான் நம்முடைய வாழ்க்கையிலே பலவீனப்பட்டு போய் கொண்டிருக்கிறோம். எனது தேவ பிள்ளைகளே, அந்த அனனியா சப்ராள் என்கிறது அந்த குடும்பம் பலவீனப்பட்டு போனார்கள், ஒன்றுமில்லாமல் போனார்கள். காரணம் என்ன? வஞ்சித்து விட்டார்கள். தேவனுடைய ஆவியானவரை சோதித்து விட்டார்கள், பொய் சொல்லிவிட்டார்கள், இல்லை என்று சொல்லிவிட்டார்கள், அவ்வளவுதான் என்று சொல்லிவிட்டார்கள். அவர்களுக்குள்ளே இருந்த ஆவியானவரை அவர்கள் வெறுமையாக்கி விட்டார்கள், சோதித்து விட்டார்கள், பலவீனப்பட்டு போனார்கள், ஒன்றுமில்லாமல் போனார்கள், மறைத்து போனார்கள். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கும் கடைசி நாட்களில் இருந்து கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில் இருந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் இருந்து கொண்டிருக்கிற என் அன்பு தேவ பிள்ளைகளே, தேவனை உறுதியாய் பற்றி கொள்ள நமக்கு தேவன் மனதை கொடுத்திருக்கிறார். ஆமென். இன்னைக்கு எத்தனையோ பெரிய பெரிய ராஜாக்கள் என்று, தாதாக்கள் என்று, பெரிய அரசியல்வாதி என்று சொல்லி கொண்டிருக்கிறவர்கள், பணக்காரர்கள் சொல்லி ஒன்றுமில்லாமல் போய் கொண்டிருக்கிறார். இன்றைக்கு ஏழை மனுஷனையும் பெரிய பணக்காரனையும் வியாதி இன்றைக்கு விடவில்லை. ஆனால் நீங்களும் நானும் நிற்பது தேவனுடைய கிருபை என்றதை மாத்திரம் மறந்துடாதீங்க. நீங்களும் நானும் நிற்கிறோன்னு சொன்னால் ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார் என்பதை மறந்துடாதீங்க. நீங்களும் நானும் நிற்கிறோன்னு சொன்னால், நீங்களும் நானும் இருக்கிறோன்னு சொன்னால் அபிஷேகம் நமக்குள்ளே இருக்கிறது என்பதை மறந்துடாதீங்க. என் அன்பு தேவ பிள்ளைகளை, கர்த்தர் நம்மை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். ஆண்டவருக்கு விரோதமாக, அபிஷேகத்துக்கு விரோதமாக நாம் செயல்படக்கூடாது. கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை, மகிமை, ஆராதனை நேரத்தில் அருமையான சகோதரர் ஜோஷு அவர்கள் சொன்னதை பார்த்து, உச்சிதமான காரியங்களை கர்த்தருக்கு கொடுங்க. உச்சிதமான காரியங்கள் என்று சொன்னால் என்ன? அந்த ஆராதனை நேரத்தில் அவர் சொல்லுகிற காரியம் என்ன? ஆண்டவருக்கு உன்னதமான உச்சிதமான ஆராதனையை செலுத்துங்கள். ஏனோதான்ன்றது அல்ல, ஒதுக்குதளவில் அல்ல, நேரத்திற்காக அல்ல, காலத்தின் கட்டாயத்திற்காக அல்ல, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து முழு மனசோடு உச்சிதமான, உன்னதமான, உயர்வான சிந்தையோடு கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், ஆராதனை செய்யுங்கள். ஆமென். அல்லேலூயா. அருமையான ஆராதனை. என் அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய சூழ்நிலையை பார்த்து 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 கடந்த மாதங்களிலே நம்முடைய சபையில் அநேக தேவனுடைய பிள்ளைகள், இல்லாத தேவனுடைய பிள்ளைகள் எல்லாம், கூலி வேலை செய்கிற தேவனுடைய பிள்ளைகள் எல்லாம், ஒரு நாளைக்கு வேலைக்கு போனால் அவங்களுக்கு சம்பளம், அப்படிப்பட்டவர்கள் எல்லாம் சில நேரத்தில் காணிக்கை கொண்டு வந்து கர்த்தரை மகிமைப்படுத்தினார்கள். அல்லேலூயா.
அப்போ நமக்குள்ள இருக்கிற அபிஷேகத்தை நாம் கனப்படுத்த வேண்டும். தாவீது இன்னொரு மனுஷனுக்குள்ள இருந்த அபிஷேகத்தையே கனப்படுத்தி அவன் மேல கையை போடாம அவனை உயிரோடு வைத்தான் என்று சொன்னால் அவன் கர்த்தருடைய அபிஷேகத்திற்கு அவ்வளவு முக்கியத்துவம், அவ்வளவு பயம், அவ்வளவு கீழ்ப்படிதல் இருந்தபடினாலே கர்த்தர் அவனை பலன் அடைய செய்தார். இன்னொருடைய அபிஷேகத்தை குறித்தே அவ்வளவு அக்கறை இருக்கும் என்று சொன்னார். தனக்குள்ள இருந்த அபிஷேகத்தை குறித்து தாவீது எவ்வளவு வாஞ்சையாக இருந்திருப்பார். யோசிப்பாருங்க. என் அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார். அவரை நாம் சோதிக்க வேண்டாம், கனப்படுத்துவோம், கனவீனப்படுத்த வேண்டாம். அவர் சொல்லுகிறபடி, அவர் விரும்புகிறபடி வாழ்ந்து காட்டுவோம். சத்தியம் நமக்கு தெரியும், வேதம் நம்முடைய கரத்தில் கொடுத்திருக்கிறது. மற்றவர்கள் யாரும் நமக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்னைக்கு அநேகர் சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். என்ன சொல்லிக் கொடுத்து? அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களை கனவீனப்படுத்தும்படி சொல்லிக் கொண்டு இருக்கிறார்கள். இன்னைக்கு டிவி சேனலை பார்க்கும்போது, ஃபேஸ்புக்கை பார்க்கும்போது, வாட்ஸ்அப்பை பார்க்கும்போது இன்றைக்கு அநேக ஊழியர்கள் சபையை கனவீனப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள், ஊழியர்களை கனவீனப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். சபை அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறது, ஊழியர்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறது, அதை மறந்து கனவீனப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். என் அன்பு தேவ பிள்ளைகளே, தாவீது அபிஷேகத்தை கனப்படுத்தினான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு அப்படிப்பட்ட செய்திகளை நீங்கள் கேட்க வேண்டாம், உற்சாகப்படுத்துகிற செய்திகளை கேட்க. ஹல்லேலூயா. அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களை நீங்கள் கனவீனப்படுத்துவீர்கள் என்று சொன்னார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே வர வர பலவீனப்பட்டு போய்விடுவோம். நாமே அபிஷேகத்தை கனப்படுத்துவோம். ஆண்டவர் நம்மை கனப்படுத்துவார், வர வர பலனடைய செய்வார். அல்லேலூயா. தாவீதின் குடும்பத்தாரோ, தாவீதோ வர வர பலப்பட்டார்கள். அல்லேலூயா. இந்த பலன் இந்த நாட்களிலே கர்த்தர் உங்களுக்கு எனக்கு கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஒருவேளை நம்முடைய தேசத்தின் சூழ்நிலைகள் நமக்கு விரோதமாக இருக்கலாம். என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஒருவேளை இந்த 3 மாதத்துல நிறைய பலவீனப்பட்டு போயிருக்கலாம். ஆசீர்வாதத்துல, சரீரத்துல, சமாதானத்துல, சந்தோஷத்துல பலவீனப்பட்டு போயிருக்கலாம். ஆவியானவரை கனப்படுத்துங்க, ஆவியானவருக்கு விட்டு கொடுங்க, ஆவியினுடைய அபிஷேகத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க, அவருக்கு பயப்படுங்க. ஆண்டவர் வருகிற நாட்களிலே எதெல்லாம் நம்ம பலவீனப்பட்டு போனோமோ அதில் எல்லாம் பலனடைய செய்ய அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். வர வர நம்முடைய குடும்பம், நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய சமுதாயம், நாம் வர வர பலனடைய கர்த்தர் நமக்கு உதவி செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் எனக்குள்ளே இருக்கிறார். தாவீது சொல்கிறார், கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார் என்பதை இப்போது நான் அறிந்திருக்கிறேன். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எடுத்து நிமிர்ந்து நிற்கிறோம் என்று சொல்லி சங்கீதம் 20 வாசிக்கிறோம். அன்பு தேவ பிள்ளைகளை, உன் பிரச்சனை உனக்கு முன்பதாக முறிந்து விழும். காரணம், உனக்குள்ள இருக்கிறதான அபிஷேகம். அந்த அபிஷேகத்தை காத்துக்கொள்ளும், அபிஷேகத்தை வாஞ்சிப்போம், அபிஷேகத்துக்குள்ள முக்கியத்துவம் கொடுப்போம், அதுக்கு பயப்படுவோம், கீழ்ப்படிவோம். கர்த்தர் நம்மை உயர்த்தி ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நாம் வைக்கலாமா? எல்லா கண்களையும் மூடி ஒப்பு கொடுத்து இருக்கிற இடங்களில் முழங்கால் படிட்டு, ஆண்டவரே, நாங்கள் சவுலின் குடும்பம் போல நாங்கள் பலவீனப்பட்டு போகக்கூடாது. ஆண்டவரே, அந்த அநேக சப்புராயை போல ஆண்டவரே நாங்கள் பலவீனப்பட்டு போகக்கூடாதப்பா. தாவீதை போல வர வர பலனடைய எங்களுக்கு உதவி செய்ய ஆண்டவரேன்னு சொல்லி நீங்கள் கேளுங்க. உங்கள் வாழ்க்கையில், உங்கள் பிஸ்னஸில், உங்களுடைய வருமானத்தில், உங்களுடைய சுகத்தில் கர்த்தர் வர 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 பலனை கொடுத்து உங்களை உயர்த்தி கொண்டே இருப்பா. கர்த்தருடைய அபிஷேகம் உங்களுக்குள்ளே எனக்குள்ளே இருக்கும் என்று சொன்னால் அதை ஒருவராலும் ஒன்றும் செய்ய முடியாது. கண்களை மூடி நாம் செபிக்கலாமா? ஒப்பு கொடுங்க. எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த ஆராதனை ஆண்டவரே, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் உண்மை பாடினோம், துதித்தோம். ஆண்டவரே, உடைய வார்த்தை நாங்கள் கேட்டிருக்கிறோம். ஆண்டவர், தாவீது வர வர பலன் அடைந்ததை போல நாங்களும் எங்கள் குடும்பங்களும் பலன் அடைய கர்த்தர் உதவி செய்ய. யாரெல்லாம் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறார்களோ, விசுவாசம் டிவியில் யாரெல்லாம் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறார்களோ, அவர்களுடைய வாழ்க்கை வர வர விருத்தி அடைந்து பலன் அடையட்டும். ஆண்டவரே, பலவீனப்பட்டு போகிற எல்லா விஷயத்திலும் இயேசுவின் நாமத்தில் ஒரு பலன் உண்டாகும்படியாக நான் சொல்லிக்கிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் எனக்குள்ளே இருக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவரை கனப்படுத்த தம்முடைய பிள்ளைகள் உறுதியாக இருக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. எல்லா தடைகளை உடைங்க. எங்க தேசத்துல மிக ஒரு சமாதானத்தை கொண்டு வாருங்க. தேசத்துல தொற்று எல்லாம் மாறட்டும், தேசத்தின் வியாதிகள் எல்லாம் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே.
சீக்கிரமா இயல்பு நிலைக்கு ஒரு தேசம் வரட்டும் ஆண்டவரே. பெரிய காரியம் செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் இன்றும் காலங்களிலும் நாம் அனைவரோடும் கர்த்தருடைய வருகை வரைக்கும் இருப்பதாக. ஆமென் ஆமென் ஆமென். அல்லேலூயா.